ஸோ ஆடியில் மட்டும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடையாது, ஆவடியிலையுமே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உண்மையாலுமே பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக ஆவடி சிஎம்டிஏ லிமிட்லேயே உங்களுக்கு ஆவடி காமராஜர் நகர் உள்ள சூப்பரா சைட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ உள்ள வரும்போதே தெரியும், ரோடு பாருங்க 40 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க. ஆவடியில ஒரு சூப்பரான சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். கரெக்டா ஆவடி சிஎம்டிஏ லிமிட்லயே உங்களுக்கு ஆவடி காமராஜர் நகர் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே லெஃப்ட்ல வரும். ஸோ இந்த ஜங்ஷன் ஆம்புலன்ஸ் வருது பாருங்க. ஸோ அந்த ரோட்ல தான் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எல்லா பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமராஜர் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கும். ஸோ ஒரு சூப்பரான சைட்டு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். மெட்ரோ ஸ்டேஷனுமே வருது. ஆவடி வேற லெவல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஆவடி ஊருக்குள்ளேயே பார்க்க போறோம். ஆவடின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் எல்லாம் பிளாட் போடுவாங்க. ஸோ இப்போ நாம போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. சைட்டை போய் பார்த்துருவோம். ஸோ போற வழி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோவில், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட்டு. அரசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ள வரும்போதே தெரியும், ரோடு பாருங்க 40 ஃபீட் ரோடு போட்டிருக்கிறாங்க. சுற்றி பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாரும் அழகழகாக வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு டென்சிட்டியான ரெசிடென்ஷியல் ஏரியான்றது நான் ட்ரோன் வியூவில் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக டெவலப் ஆயிடுச்சு. ஆவடின்றது இன்னைக்கு வேற லெவலில் போயிடுச்சு. ஸோ ஆவடி ஊருக்குள்ளேயே காமராஜர் நகரில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்ரு உள்ள சூப்பராக சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 40 அடி ரோடு வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. சைடு கட் ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ரோட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மேலே பாருங்கள். ஸோ உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி லைனு. ஸோ எல்லா சைடும் எடுத்துருக்குறாங்க. இந்த சைடுன்னு இல்லை, ஒரு லைன் கிடையாது. உள்ள எல்லா ரோட்லையுமே வந்து இபி லைன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சைட் உள்ள வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சைட் வந்து சூப்பராக வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் உள்ளேயும் வரும். ஏன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷனு. ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. 53 பிளாட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரீ லான்ச் கண்டிஷன். ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்னர் வேணுமா, இல்லை இந்த கார்னர் வேணுமா, எந்த கார்னர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட்ஸ் இருக்குது. மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உள்ளே வந்து பிளாட் இருக்குது. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்குலாம் இப்போது எவ்வளோ அழகாக வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, கார் பார்க்கிங்கோடலாம் நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே இப்போலாம் சூப்பர் பிளான் போட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சைட்டுக்கு பக்கத்துலலாம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து குடியிருக்கிறாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்லேயே நீங்கள் இங்கே ஒரு 3 BHK வீடே வந்து சூப்பராக வந்து கட்டிக்க முடியும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் தான் ஆகும். பட் ஒரு தனி வீடு அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கும். ஏன்னா ஆவடியில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. வர வழியிலேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆவடி மாநகராட்சி ஆஃபீஸ் இருக்குது. அதை தாண்டினோடனே நம்ம காமராஜர் நகர் உங்களுக்கு ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னே அங்கேயும் உங்களுக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வர வழியிலையும் தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னும் நிறைய கோவில், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு, கன்வென்ஷன் சென்டர் எல்லாமே வர வழி தான். ஸோ ஒரு சூப்பரான சைட். இந்த ஒரு 500 மீட்டர்லேயே உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான சைட்டு. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாம், ரெசிடென்ஷியலுக்காகவும் வாங்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி குடியிருப்பு ஏரியாவில் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு மூவ் ஆகிறீங்க அப்படின்னாலும் உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே இருக்குது. வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் இருக்குது, எவர்வீன் ஸ்கூல் இருக்குது, ஜெயகோபால் இருக்குது, இன்னும் எக்கச்சக்க ஸ்கூல் இருக்குது. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி பற்றி சொல்ல தேவையில்ல, நிறைய காலேஜஸ்மே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. உள்ள போட்டிங்லாம் விடுறாங்க. அதுவுமே நம்ம சைட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சைட்டுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. உள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்ல உங்களுக்கு 6250 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸிங். ஏன்னா ஆவடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 9000 இப்போ வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடிக்கு மெட்ரோ ட்ரெயினும் வரப்போகுது. ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ எல்லா இடமுமே ப்ரைஸிங் அப்படின்றது உங்களுக்கு தாம்பரம் மாதிரி தான், 10,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஆவடியும் வந்து போகும். ஸோ இப்போ வந்து 6250. மெட்ரோ ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. மெட்ரோ ட்ரெயின் ஃபஸ்ட்டு ட்ரெயின் போகும்போது இங்கே 10,000 ரூபா போகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்குது.
ஸோ நீங்கள் எங்கே ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலுமே இங்கேருந்து ஈஸியாக போய்க்க முடியும். ஏன்னா நம்ம காமராஜர் நகர் ஜங்ஷன்லேயே எல்லா பஸ்ஸுமே நிற்கும். உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் வரப்போகுது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போனாலும் இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் டைட்டில் பார்க் இருக்குது. ஸோ அதுவுமே ட்ரோன் வியூவில் காட்டுறேன், நம்ம சைட் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசன் லேண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சரௌண்டிங்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது ப்ராஜெக்ட் வேணும்னாலும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட் இதே மாதிரி தான் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட ப்ரொஃபைல் பொறுத்து 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கையில் ஒரு 5 to 7 lakhs இருந்தாலே பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிளாட் வந்து இவங்களே வந்து எண்ட் டு எண்ட் எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்க் லோன்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 7 to 15 daysலேயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசன் லேண்ட் டெவலப்பர் அவங்க நம்பர், டைரக்ட் டெவலப்பர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்ல ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆடியில் மட்டும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடையாது, ஆவடியிலையுமே நல்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 6250 இதோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸு. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கா பார்க்கணும், இந்த ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்குது, லேண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸிங்கில் வேணும், இல்லை வந்து இந்த கார்னர் இருக்கா, எதுவாக இருந்தாலுமே ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ சைட் விசிட் கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி நல்ல இடங்களில் செலக்டிவாக போட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சேனலில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக செலக்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் ஒரு சொத்து வாங்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.